வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணால் நீங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க. எங்கே ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது, ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க. இந்த வாட்டி 15th மே அன்னைக்கு சலாலாலையும் 16th மே மஸ்கட்லேயும் ஈவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சலாலாலையும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நேற்று நாலேஜை பற்றி பேசினேன். இந்த நாலேஜில் ஒரு கார்பெண்டர் கதையை பற்றி உங்கள்கிட்ட பேசினேன். ஒரு கார்பெண்டர் ஒரு கம்பெனியாக மாறணும்னா என்னெல்லாம் ஸ்கில்ஸ் வேணும், ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு மேனேஜ்மெண்ட்டாக மாறணும்னா என்னெல்லாம் ஸ்கில்ஸ் வேணும், ஏன் ரெஸ்டாரண்ட் நடத்துறது கஷ்டம், ஏன் ஒரு கார்பென்ட்ரி கடை நடத்துறது கஷ்டம், இப்போ எல்லாமே ஏன் ஃபேக்ட்ரி ஆகிடுச்சு, இதை பற்றிலாம் நேற்று நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி இந்த ஸ்கில்லை சிங்குலர் ஸ்கில்லேருந்து நீங்கள் மல்டி ஸ்கில்லாக எப்படி மாற்றுவீங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போது உலகமே மாறி போயிடுச்சு. 2010க்கு முன் 2010க்கு பின் அப்படிங்கிறத வச்சுப்போம். அதுக்கு முன்னாடியே இன்டர்நெட் வந்துருச்சு. பட் நான் பெருசாக யூஸ் பண்ண ஆரம்பித்தது 2008-09 தான் பெருசாக இன்டர்நெட்டை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி இன்டர்நெட் சர்ச் பண்ணுவேன். பட் அதுக்கப்புறம் தான் கம்ப்ளீட்டாக இன்டர்நெட்டை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இன்டர்நெட்டு வந்தப்புறம் லைப்ரரி ஆஃப் அலெக்சாண்ட்ரியான்னு ஒன்று இருந்தது ஏன்ஷியன்ட் டைம்ஸில். அலெக்சாண்ட்ரியாவில் இருந்த மாதிரி புஸ்தகம் எதுலேயுமே கிடையாது அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்கிறது. கடைசியில் அந்த அலெக்சாண்ட்ரியாவோட லைப்ரரியை எரிய தான் விட்டாங்க. அதே ஹிட்லரும் எல்லா புக்ஸையும் வச்சு ஒரு எரிய விட்டாங்க. எப்போதுமே ஃபேசிஸ்ட் டேக் ஓவர் பண்ணுறாங்கன்னா கம்யூனிஸ்ட் டேக் ஓவர் பண்ணுறாங்கன்னா இது மாதிரி புஸ்தகத்தெல்லாம் அழிச்சிடுவாங்க. திங்கிங் தட் நாலெட்ஜ் இது மாதிரி நாலெட்ஜ் இதோட டெஸ்ட்ராய் ஆகிடும். நம்ம ஹியூமன் கைண்டோட நாலெட்ஜை க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு. இதோட முட்டாள்தனம் ஒன்றும் கிடையாது. என்றைக்கு ஒரு நாளைக்கு ஹிஸ்ட்ரியில் இருக்கிற பிளாங்க் ஸ்பாட்ஸை ஃபில் பண்ணிவிடுவாங்க. கடைசியில் உலகத்தில் என்ன நடந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரிய வந்துடும். அதனால் நாலெட்ஜை பர்மனெண்ட்டாக இன்றைக்கும் மறைக்க முடியாது. அப்போ இந்த நாலேஜ் இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னா ஏன் எல்லோரும் இந்த நாலேஜை கெயின் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நம்ம எஃபர்ட் போட்டு அந்த நாலேஜை நோக்கி நம்ம போக மாட்டேங்கிறோம். முக்கால்வாசி பேர் நம்ம டெய்லி லைஃப்பில் லீட் பண்ணுறதுக்கே ஓடி போயிடுது. கார்த்தால் எழுந்து நைட்டு முடியறதுங்கிறது ஒரு எக்ஸிஸ்டன்ஸுங்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன மாதிரி ப்ரிவிலேஜாக இருக்கிறவங்களுக்கு வேணால் நாலேஜை தேடி போக டைம் இருக்கும். இல்லாட்டா முக்கால்வாசி பேர் கார்த்தால் ஒரு 6:30-7 மணிக்கு வேலை செய்ய ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு படுக்கிற வரைக்கும் ஒரே வேலை தான். பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி வாழ்க்கையெல்லாம் என்னால் யோசிச்சே பார்க்க முடியாது. இதில் பார்க்குறவங்க முக்கால்வாசி பேராலே யோசிச்சுக்க முடியாது. ஒரு அக்ரிகல்ச்சர் லேபரோட வாழ்க்கைங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். என்னால் இப்போ மெட்ராஸ் வெயிலில் வெள்ளையே போய் நிற்க முடியாது. அவன் கார்த்தால் போயிட்டு நைட்டு வரைக்கும் வெயிலில் வேலை செஞ்சுட்டு வரான்னா அவனோட உடம்பு எப்படி இருக்கும்னு பாருங்கள். அது மாதிரி தான் முக்கால்வாசி பேர் வாழ்க்கை இன்னைக்கு. என்ன, நம்ம வயலில் வேலை செய்கிறது கிடையாது. நம்ம ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை செய்கிறோம். அதோட ஓன் செட் ஆஃப் சேலஞ்சஸை கொண்டு வருது. அதனால் என்ன ஆகிடுதுன்னா மார்னிங் டு நைட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேலையில் பிஸியாக போயிடுறோம். அதனால் நம்மளுக்கு டைம் அண்ட் ஸ்பேஸை க்ரியேட்டே பண்ண முடியாது. ஏன்னா ஆல் தி டைம் நீங்கள் ஒர்க்கை பற்றி யோசிச்சுட்டு உங்களை பிழிஞ்சு எடுக்கிறாங்கன்னா நீங்கள் எங்கேருந்து ஒர்க்கையும் டைமையும் பற்றி யோசிப்பீங்க. நாலேஜை ஏன் கெயின் பண்ணணும்? நம்மளுக்கு இம்மீடியட் பெனிஃபிட் தான் முக்கியம். இன்றைக்கி நான் ஏதாவது புதுசாக கற்றுன்றதுனால நாளைக்கு அதை அப்ளை பண்ண முடியுமா? முடியாது. என்றைக்கு அப்ளை பண்ண முடியும்னு தெரியுமா? தெரியாது. அப்போது எனக்கு இன்றைக்கி அது யூஸ் ஆகாதுன்னா அதை வீணாக ஏன் நான் பார்க்கணும்? நான் மைண்ட்லெஸ்ஸாக எதாவது பண்ணிட்டேன்னா அது மட்டும் போதுமே. இப்போ நான் ஐபிஎல் பார்க்கலாம். ஐபிஎல்லுங்கிறது ஒரு கிளாடியேட்டர் ஸ்போர்ட்டு. அதை நான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வரலாம். எதுக்கு தேவையில்லாமல் அந்த டைமில் ஒரு பாட்காஸ்ட்டை பார்க்குறது? அந்த பாட்காஸ்ட்டுன்னு உங்களுக்கு எதாவது கெயின் ஆகும். பட் அதை நாளைக்கே யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஆனால்
நீங்கள் ஒரு கிரிக்கெட் மேட்சை பார்த்து நீங்கள் ஏதாவது ஒரு டீமை செலெக்ஷன் எடுத்து கடைசியில் நம்மளே ஜெயித்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து ஒரு இமோஷ்னல் ஹை வந்து நம்ம டீம் தோற்று போயிடுச்சா 4 பிளேயரை திட்டுறது, அதே அடுத்த நாள் அந்த டீம் ஜெயிச்சிடுச்சுன்னா 4 பேரை அப்படியே ஸ்கை ஹை ப்ரைஸ் பண்ணுறது, இப்படி அந்த கிளைகிழப்புலேயும் கிராட்டிஃபிகேஷன்லேயும் லைஃபே ஓடி போயிடும். இல்லாட்டா சினிமா பார்க்குறேன்னு பார்த்துட்டு எவனோ எவ்வளோடையோ சுற்றி நான் ஒரு படம் எடுத்தான்னா அந்த படத்தை பார்த்து நம்ம கிராட்டிஃபை ஆகிடுறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன புரிஞ்சுக்கணுன்னா எல்லாருக்கும் 24 மணி நேரம் இருக்கும். ஸோ 12 ஹவர் தான் உங்களுக்கு ஒர்க்கிங் ஸ்பேஸ். மீதி 12 ஹவரில் 8 ஹவர் தூங்கிடுவீங்க, 2 ஹவர் ஃபேமிலிக்கு போயிடும், 2 ஹவர் குளித்து கிழித்து எல்லாம் ரெடி ஆகி வரத்துக்கு போயிடும். ஸோ அந்த 12 ஹவரில் 8 ஹவர் நீங்கள் 9 ஹவர் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 2 ஹவர்லேருந்து 3 மணி நேரம்தான் உங்களுக்கு ஆக்சுவலாக நாலேஜ் கேதர் பண்ணுறதுக்குங்கிற டைம். ஃபஸ்ட்டு அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதுதான் நான் வந்து உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்னா ரொட்டீன் வந்து செட் பண்ணுங்க. உங்களால் ஒரு நாளைக்கு 2 ஹவருக்கு மேலே நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்குன்னு டைம் கொடுக்க முடியாது. அதனால் எப்போ அந்த 2 ஹவர்ஸுங்கிறத நீங்கள் டிசைன் பண்ணி நீங்கள் அந்த டைமை எடுக்கணும். இட் இஸ் ஸோ சிம்பிள். எப்படின்னா, சப்போஸ் நீங்கள் மெட்ரோவில் போகிறீங்கன்னா அந்த மெட்ரோ ட்ரெயினில் இருக்கிற 1/2 மணி நேரமோ, கார்த்தால ஆஃபீஸுக்கு கம்யூட் பண்ணுற டோட்டல் டைம் 1 மணி நேரம், திரும்பி போகிற 1 மணி நேரம் இருந்ததுன்னா அந்த 2 ஹவரில் இது காதில் ஃபோன் இந்த ஹெட்ஃபோன்ஸை போட்டுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு ஆடியோ பாட்காஸ்ட் கேட்டிங்கனாலே வித்தின் 6 months நீங்கள் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். எந்த ஏரியாங்கிறத நீங்களே சூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஏரியாவில் நான் ஸ்பெஷலைஸ் பண்ணணும், எனக்கு இம்மீடியட் ரிசல்ட் வேணும்னா எனக்கு சோசன் ஃபீல்டு என்னோடய ஆஃபீஸில் எனக்கு எது வேணுமோ அதில் நான் வந்து பக்கத்து ஏரியாஸை கற்றுக்கிட்டே போகலாம். இது பேர் காம்ப்ளிமெண்ட்ரி ஏரியாஸ்னு. நான் ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பர்டீஸ் வச்சுருக்கிறேன். இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஏரியாஸில் நான் எக்ஸ்ட்ரா கற்றுக்கிட்டா என் ஸ்கில் டெவலப் ஆகும். இப்போ என் கேமராமேன்கிட்ட சொல்கிறேன், நீ எடிட்டிங் கற்றுக்கன்னு. ஒன்ஸ் கேமராமேனும் எடிட்டிங் கற்றுக்கிட்டானா 2 in 1 person ஆகும். அதுக்கப்புறம் இன்னும் அடுத்த லெவல் எடிட்டிங்க்கு கோர்சஸ் போடுறது, கேமராவில் அடுத்தது கோர்ஸ் போடுறது, ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுறது, இது எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்கில்ஸு. தட் இஸ் என் மெயின் ஸ்கில் கேமரா பிடிக்கிறது. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நான் பண்ணுறது காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்கில்ஸ் என்ன, ட்ரோன் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, ட்ரோனை வச்சு ஷாட் எப்படி எடுக்கிறது, அது அடுத்த ஸ்கில்லு. அதுக்கு அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு இதில் போனீங்கன்னா எடிட் பண்ணுறது எப்படின்னு. ஒன்ஸ் எடிட் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கிட்டிங்கன்னா ஃபோட்டோஷாப்பு, கேன்வா இது மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு. நார்மலாக இதை இன்றைக்கி 2-3 பேர் செஞ்சால் தான் இந்த வேலையை செய்ய முடியும். பட் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன இன்புட் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது ஓவராலாக ரெடி ஆகிடும். இப்போ என் தம்பி நீ கார்த்தால என்கிட்ட போகிறச்ச பேசிகிட்டு இருந்தான். அவன் வந்து பிபிடி ஒன்று ரெடி பண்ணான் எனக்கு. அந்த பிபிடியை வச்சு தான் நேற்று ஒரு மீட்டிங்கில் நான் பேசினேன். இந்த பிபிடி பண்ண எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு தெரியுமான்னு கேட்டான். தெரிலடா. நான் 10 நிமிஷம். எப்படிடா முடிச்சேன்னு. ChatGPTக்கு இதெல்லாம் தான் நான் பேச போகிறேன் அப்படிங்கிறத ஒரு பிபிடி ரெடி பண்ணி கொடு அப்படின்னா ஒரு ஸ்க்ரீனுக்கு 4-5 ஆப்ஷன் கொடுத்தது. அதில் வந்து ஒரு ஆப்ஷன் எடுத்து என்கிட்ட கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் நான் சேஞ்சஸ் சொன்னேன், இது இங்கே மாற்றாங்க, மாற்றி இந்த ஸ்க்ரீன் ஆட் பண்ணுன்னு. திரும்பி போனான், ChatGPT அதே மெத்தட் யூஸ் பண்ணான். சாஃப்ட்வேர் 15 நிமிஷத்தில் எனக்கு ஒரு ஃபுல்லாக இதே ரெடி ஆகிடுச்சு ப்ரெசன்டேஷனு. இது அவனுக்கு ChatGPT யூஸ் பண்ணுற ஸ்கில்லை கற்றுன்றதுனால பண்ண முடிஞ்சுது. இல்லாட்டா இதை வந்து ஒரு எடிட்டர் நாள் ஃபுல்லாக பண்ணுவோம். இது மாதிரி நம்ம ஸ்கில்ஸை கற்றுக்கலன்னா இந்த மாதிரி பசங்களை கம்ப்ளீட்டாக அப்சல்யூட் ஆகிடும். இது நான் வெறும் எனக்கு முன்னாடி கேமராமேனை பார்த்து சொல்கிறேன். இது மாதிரி பல பேருக்கு பல விஷயங்களை என்னால் சொல்ல முடியும். அதனால் ஃபாஸ்ட்டாக கண்டினியூஸாக ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிகிட்டே இல்லைங்க. இல்லாட்டா நீங்கள் அப்சல்யூட் ஆகிடுவீங்க. நன்றி,
வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி. வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது, ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.